வெள்ளை எள்ளு, கழுவுன எள்ளு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெறும் வாணலியில எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊத்தாம வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10, 15 வறுத்த வேர்க்கடலை லேசா சூடானா போதும். அதுவும் வந்து வெறும் வாணலியில வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமாக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3, 4 வரமிளகா, கருவேப்பிலைகள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாமே எண்ணெய் எதுவும் சேர்த்தாம வெறும் வாணலியில வந்து வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது தனித்தனியா வறுத்து வச்சது எல்லாமே வந்து சூடானதுக்கப்புறமாக ஒட்டா சேர்த்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி பவுடர் மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் வந்து பருபருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கோவக்காய்கள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோவக்காய்கள் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமாக ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த கோவக்காய் வந்து அப்படியே வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லேசாக உப்பு போட்டுக்கோங்க. மூடிட்டு இடையில வந்து நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கோவக்காயில் தண்ணி தெளிக்காமல் வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அப்படியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நல்லா அந்த மூடி வச்சா அந்த தண்ணியிலேயே வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமாக பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த கோவக்காய். அதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை எள்ளு எல்லாம் அந்த பொடி வந்து இதில் சேர்த்திக்கலாம். கோவக்காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் இனி உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா இந்த பவுடர் சேர்த்துனதுக்கப்புறமாக பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு வேணால் சேர்த்திக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்த்தாம இது செய்கிறப்ப பண்டிகை நாட்கள்லையெல்லாம் நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவக்காய் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இது சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து பருப்பு, கடலை பருப்பெல்லாம் வணக்கிறப்ப குருமிளகு சேர்த்து நான் வணக்கியிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன். குருமிளகு ஒரு 10 சேர்த்திக்கோங்க.